பிரார்த்தனை பண்ணி, அப்பா நான் எனக்கு குழந்தை பிறக்கல, இல்ல எனக்கு வேலை கிடைக்கல, வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம் வந்திருக்கு, அந்த கஷ்டத்துக்கு காரணமா நான் ஏதோ ஒரு பிறவில என்ன அறியாம தப்பு பண்ணிருப்பேன், நீ உன்னுடைய குழந்தை தானே, நான் என்ன தப்பு பண்ணினாலும் நீ கருணையினால மன்னிச்சுடு அப்படின்னு ஏன் உனக்கு கேட்க தோண மாட்டேங்கிறது? நீ அந்த என்னுடைய பாபத்தை மன்னிச்சு எனக்கு நீ அருள் பண்ண கூடாதா அப்படின்னு ஒரு பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம மறந்துட்டு ஏதாவது மந்திர தந்திரத்தினால நாம் அதுல இருந்து வெளியில வராமான்னு பார்க்கிறோம் பத்தியா? அது ஒரு தவறான பிராக்டிஸ். அதை விட்டுட்டு இறைவனுடைய எனக்கு கல்யாணம் ஆகும் பொழுது எனக்கு நல்ல வேலை பார்க்கிற பொண்ணு வேணும், படிச்ச பொண்ணு வேணும், இல்ல நல்ல சம்பாதிக்கிற பொண்ணு வேணும் அப்படிங்கிறத விட்டுட்டு இறைவன்கிட்ட போய் நல்ல குணவத்தியான மனைவி வேணும், நல்ல குணவத்தியான கணவன் வேணும். ஒரு குழந்தைய கர்ப்பமா இருக்கும் பொழுது டாக்டர்கிட்ட போய் இந்த குழந்தை ஆரோக்கியமா வளர்றதான்னு நீ கேட்டு இருக்கும் பொழுதே சுவாமி முன்னாடி நின்று எனக்கு நல்ல புத்தி உள்ள, உங்ககிட்ட பக்தி உள்ள ஒரு குழந்தை வேணும். குழந்தைக்காக பிரார்த்தனை, மனைவிக்காக பிரார்த்தனை, கணவனுக்காக பிரார்த்தனை. பிரார்த்தனையினால பிறக்கிற குழந்தை தான் நல்ல குழந்தையா இருக்கும். பிரார்த்தனையினால கிடைக்கிற மனைவி தான் நல்ல மனைவியா இருப்பான். பிரார்த்தனையினால கிடைக்கிற கணவன் தான் நல்ல கணவனா இருப்பான். பிரார்த்தனையினால கிடைக்கிற உத்தியோகம் தான் உனக்கு அனுகூலமான உத்தியோகம் இருக்கும். அதனால இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்றதை விடவே கூடாது. பிரார்த்தனைங்கிறது ரொம்ப சுலபமான வழி, பெரிய பலனை கொடுக்கும். நீ நினைக்கிற பிரார்த்தனை பகவானுக்கு கேட்குமான்னு நினைக்காத. இந்த இடத்துல சின்ன ஒரு புல், அந்த புல்லை எடுத்து நான் கீழே போட்டா கூட இந்த சப்தத்தை இறைவன் கேட்பான். அவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறதுனால உன்னுடைய ஹிருதயத்திலிருந்து கதறி அழக்கூடிய பிரார்த்தனை. நான் என்ன தப்பு பண்ணினேன், எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்ததுன்னு கேட்காத. நான் அறியாம தப்பு பண்ணிருப்பேன், நீ மன்னிச்சுடு அப்படிங்கிறத கேளு. பணிவோட ஒரு பிரார்த்தனைய பண்ணேன். அப்ப இறைவன்ட்டு அவரை பிரார்த்தனை பண்றார். யாரு? துளசிதாசருடைய தகப்பனாரும் தாயார். என்ன பிரார்த்தனை பண்றா? அப்பா நீ நல்ல வீடை கொடுத்தேன், மனைவியை கொடுத்தேன், உன்னுடைய பக்தியை கொடுத்தேன், நித்திய ராமாயணம் படிச்சுட்டு உன்னை பூஜை பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு குழந்தை வேண்டாமா? எதுக்கு குழந்தை? சொத்து நிலம் நீச்சு இதெல்லாம் பார்க்கறதுக்கா? அது மட்டும் இல்ல, வீட்டுல ராமரை வச்சுட்டோமானா அந்த ராமரை நமக்கு அப்புறம் யாராவது பூஜை பண்ணணும். நிறைய குடும்பத்துல பார்த்தா எங்க தாத்தா பூஜை பண்ணினது அப்புறம் எங்களால பண்ண முடியல, ஏதாவது கோவில்ல கொண்டு போய் கொடுத்துடுறோம். இல்ல நீங்க வேணா எடுத்துட்டு போறீங்களா? சில பேராவது பரவாயில்ல, யாராவது பூஜை பண்றவாழ்கிட்ட கொடுப்பா, கோவில்ல கொண்டு போய் கொடுப்பா. இன்னும் விஷயம் தெரியாதவனா இருந்தா ஏதாவது கடையில போட்டுட்டு 10 பைசா காசை வாங்கிட்டு வந்துடுவா. அப்படியும் இருக்காங்க. வீட்டுல அவங்க தலைமுறையா பூஜை பண்ணின ராமரே அது வெங்கலமோ பித்தளையோ என்ன வெயிட்டுன்னு போட்டு 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவாளோ இருக்காளே. அதனால மகான்கள்லாம் என்ன ஆசைப்படுவான்? குழந்தை வேணும். ஏன்? குழந்தை இருந்தா தானே நான் பூஜை பண்ணின ராமரை பூஜை பண்ணுவான். குழந்தை வேணும். இந்த ராமரை பூஜை பண்ண ஒரு குழந்தை வேணும், பக்தியில ஒரு குழந்தை வேணும், சத்தான ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். இவருடைய நியாயமான பிரார்த்தனைகளை பகவான் நிச்சயம் காது கொடுத்து கேட்பான், மறுக்கவே மாட்டான். பிரார்த்தனைங்கிறது ஒரு கற்பகுருஷம், பிரார்த்தனைங்கிறது ஒரு காமதேனும். அந்த பிரார்த்தனையினால நடக்காததே கிடையாது. பசுமாடு அங்க இருக்கு, பால் பாத்திரம் நான் அங்க வச்சிருக்கேன், அந்த பசுவும் பாலை கறக்கிறதுக்கு தயாரா இருக்கு, எனக்கும் பால் வேணும். அப்ப நடுவுல ஒரு காரியம் தேவையா இருக்கு, கறக்கிறதுங்கிற ஒரு காரியம் இருந்தாதான் அந்த பால் இந்த பாத்திரத்துக்கு வருது. பூக்களும் செடிகளும் பூக்களை பூத்து இருக்கு, எனக்கும் அந்த பூவை வச்சு தலையில வச்சுக்கணுங்கிற ஆசை, அந்த செடியும் தரத்துக்கு தயாரா இருக்கு, பறிக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல் இருந்தாதான் அந்த பூ என்னுடைய தலைக்கு வரும். ஏதாவது ஒரு காரியம் இருந்தா தானே அது நடக்கும். அது மாதிரி இறைவனும் கருணை பண்றதுக்கு தயாரா இருக்கான், உனக்கும் அந்த கருணை வேண்டி இருக்கு. நடுவுல பிரார்த்தனைன்னு ஒண்ணு நடந்தாதான் அந்த இறைவனுடைய கருணை உங்ககிட்ட வந்து சேரும். அந்த பிரார்த்தனைங்கிற ஒரு செயல் இந்த இடத்துல அவசியமா இருக்கு.